இல்லை, ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறதா சொன்னப்ப ஈவிகே சம்பத் வந்து ஏன் அப்படி செய்தீங்க அப்படின்னு கேட்டப்ப, அப்ப அந்த மாதிரி கேட்டப்ப அங்கே ஒரு முரண்பாடு வந்தது, வருத்தம் வந்ததுன்னு சொல்றாங்களே. அதாவது ம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடியே அவர் ம் இப்போ எம்ஜிஆருடைய அலுவலகம் இருக்கு பாருங்க, அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கார் இல்லையா, ம் அது பக்கத்தில் விபி ராமன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் வீடு ம் தெரியுமா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விபி ராமன் ஒரு பெரிய வழக்கறிஞர். ம் அவன் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தான். ம் அந்த விபி ராமன்றவன் ம் பெரிய ஆள். ஆங்கிலத்தில் மிக பிரபலமாக பேசுவான். மாநாடுகளில் ஆங்கிலத்தில் அதில் தலைப்பு ஆங்கிலத்தில் கொடுத்து ஆங்கிலத்தில் பேசுவான் மாநாட்டிலேயே, ம் ம் திமுக மாநாட்டில். சரி. கொஞ்ச நாள் இருந்தான் கட்சியில். ம் அந்த விபி ராமன் வீட்டில் ம் சம்பத் இருந்துக்கிட்டு திமுக உள்ள முன்னணி வீரர்கள் எல்லா தலைவர்கள் எல்லாம் ம் நெடுஞ்செழியன் எல்லாரையும் வச்சு கலந்து பேசுகிறார். ம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ம் நம்ம வந்து திராவிட நாடு கேட்குறோம், ம் அதுக்கு சாத்தியமில்லை, ம் மற்ற மாநிலங்கள் எதுக்கு ஒத்தும் இல்லை, ம் அதனால் நம்ம வந்து இதுவரையும் கேட்டது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ம் இனிமேல் தமிழ்நாடு அளவுக்கு நம்ம பாடுபடணும் ம் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு அவர் தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று வச்சார் பாருங்க. பின்னாடி வச்சார், வெளியில் பின்னாடி வச்சார். ம் ம் வச்சுட்டு அப்புறம் மோசமாக போயிட்டார், அது வேறு. ம் அந்த அந்த தமிழ்நாடு அளவுக்கு நம்ம இந்தமே மக்களுக்கு பாடுபடணும், ம் அந்த அந்த திராவிட நாடு பிரிவை கைவிடணுங்கிற கருத்தில் ஒரு கலந்து பேசுகிறார். ம் இவர் பேசும்பொழுது சில பேர் ஆமாச்சாமி ஓட்டு விட்டு ம் அண்ணா கடைசியில் வர்றாரு. ம் வந்து இது ஒன்று எல்லாரும் மாறிட்டான், ம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ம் அதோட முடிஞ்சு போச்சு. கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது ம் அந்த இதில். அந்த அவர் சொல்கிறத கேட்டு அன்னைக்கே அந்த கொள்கையை கைவிட்டு தமிழ்நாடு அளவுக்கு பாடுபட்டுருந்தாக்கா அது நல்லாவே வந்திருக்கும். ம் ம் இல்லை இந்த சம்பத்தை தமிழ் தேசிய கட்சியை நிலையாக வச்சுருந்தாருனாலும் ம் ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். ம் அவர் யார் பேச்சை பெரியார் வச்சு காமராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு ம் அதை காங்கிரஸில் கொண்டு சேர்த்து தேர்தல் நின்னது ஒரு பெரிய தப்பு. ம் கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தல் நின்றுருக்கக்கூடாது. ஆமாம். ரெண்டாவது தப்பு காங்கிரஸில் போய் சேர்ந்தது, அவருடைய மரியாதையே போச்சு சம்பத்துக்கு. ம் அவர் அந்த தமிழ் தேசிய கட்சியை நிலையாக நடத்தியிருந்தாருன்னா அன்றைக்கி அது ஆளுங்கட்சியாக கூட மாறிடும். ம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஆட்கள், எம்பி சுப்பிரமணியவரும் அந்த கட்சியில் இருந்தவர், ம் நெடுமாறன், தமிழகன், ம் இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் இருந்தாங்க. அதில் இருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தாங்க. அது நிறைய பேர் தான். மேயர் முனுசாமி எல்லாம் அதில் இருந்தாங்க. அதுதான் இருந்தது. அந்த வி முனுசாமின்றவர், மேயர் முனுசாமி, மேயர் தான் முனுசாமி மேயராக இருந்தவர் சென்னையில். பெரிய ஆள். மேயர் முனுசாமி யார் மேயராக இருந்தாலும் அண்ணா வந்து அவர்கிட்ட தான் ஏதாவது விவரம் கேட்டுக்கிறது. ம் கோவிந்தராஜன்னு ஒரு மேயர் இருந்தார். ம் அவருக்கு ஒரு வருத்தம், நம்ம மேயராக இருக்க நம்மக்கிட்ட எதுவும் அண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு ம் அப்படின்னு. ம் அதுக்கு அண்ணா சொன்னார், உங்கள்கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிற பிடிக்கும், முனுசாமி கேட்டால் எல்லா உறவும் தெரியும். பழைய பிரிச்சாலிவேன் மேயர் முனுசாமி, எல்லா உறவும் தெரியும். சரி, இந்த 1944 திராவிட கழகம் சொல்லிட்டு நீதி கட்சி பேரை மாத்துறாரு. நீதி கட்சி திராவிட கழகம் அப்ப என்ன நடந்தது? அந்த நீதி கட்சி இருக்கே 36 தேர்தலில் 37 தேர்தலில் எல்லாரும் முடிஞ்சு போச்சு. மன்னர்கள்லேருந்து இப்போ ஜமீன்தார்கள்லேருந்து எல்லாமே காங்கிரஸ் வந்து பங்கெடுத்துக்குது அந்த தேர்தலில். போயிட்டான், ஓடி போயிட்டாங்க. பணக்காரன் பூரா ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாலும் பிடி ராஜன் அதில் இருக்கார், நம்ம பட்டி வீரப்பட்டி சவுந்தரபாண்டியனார் அதில் இருக்கார், பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டியனார், கியாபி விஸ்வநாதன் இருக்கார். இது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுது. பன்னீர்செல்வம் இப்போ உயிரோடு இருக்காரா இறந்து போயிட்டாரான்னு எனக்கு சரியாக தெரியலை. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கட்சி ஒப்படைக்க வேண்டியதானே. பெரியார் சிறையில் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆளுங்க ஓடி போன ஆளுங்க, ஓடி போன ஆளுங்க. அவர் ஓடி போகல, அவர் நீதி கட்சியே கிடையாது, நீதி கட்சியில் உறுப்பினர் கூட. அதுதான் சொல்ல வரேன், அந்த மன்னர் தோற்று போய் ஓடி போனாங்க, அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவங்க தான் வந்து பெரியார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம், அவர் தான், அவங்க தான் பிடி ராஜன் மாதிரி ஆளுங்க, பட்டி வீரப்பட்டி சவுந்தரபாண்டியனோட கேபி விஸ்வநாதன் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிற தமிழர்களை விட்டுட்டு தேடி போய் சிறையில் இருக்கிற பார்க்குறாங்க. ஏன்னா ஈவி ராமசாமி நாயக்கர், அவங்க என்ன தகுதி அவங்களுக்கு தேவைன்னா தமிழர் அல்லாதவர்கள் ஒருத்தர் வரணும், நம்மால் ஒருத்தன் வேணும்.
அவங்களுக்கு வேண்டிய தகுதி. இப்போ பிராமணர் அல்லாதார் கட்சின்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்க பாருங்கள், அது உண்மையிலேயே பிராமணர் அல்லாதார் கட்சி இல்லை, தமிழர் அல்லாதார் கட்சி. தமிழர் அல்லாதார் கட்சியில் நான் சொன்ன பெரிய பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அந்த ஆதி தமிழர், இப்போ தலித்துன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது ஆதி தமிழர்னு தான் சொல்லணும் நமக்கு. ஒடுக்கப்பட்ட அந்த அந்த சமுதாயத்தில் சிவராஜன் ஒருத்தர் இருந்தார், வி முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள். அப்போ அவங்களில் ஒருத்தர் யாரையாவது போடலாம். அமைச்சரவையிலே யாரையும் தமிழனே சேர்த்துக்கிறது இல்லை, யாருமே சேர்த்துக்கிறது தெலுங்கு தான், பூரா தெலுங்குங்க தான், தமிழர்களுக்கு இடமே இல்லை. டாக்டர் நடேச முதலியார் கட்சியை உண்டாக்குனவரே அவர் தான். அவருக்கு அவரை டாக்டர் அந்த தியாராயர்னு சொல்கிறவன் அந்த ஆளெல்லாம் அவரை ஒதுக்கி வச்சுட்டான். நீதி கட்சிங்கிறது தமிழர்கள் அல்லாத கட்சி தான், பிராமணர் அல்லாத கட்சி இல்லை, தமிழர்கள் அல்லாத கட்சி. அதனால தேடி போய் இவரை தேடி கொடுத்தாங்க. சரி, அவருக்கு அந்த தகுதி. சரி, அது எப்படி அப்புறம் 44 அந்த தீர்மானம் தமிழர் கட்சின்னு வைக்க சொல்லி ஒரு அழுத்தம் வந்தது, அதை மாற்றி அவர் சேலத்தில் இந்த கூட்டம் நடக்குது. மாத்தனம்ங்கிற பொருளில் சேலத்தில் கூட்டம் நடக்குது. அப்போது கே.பி. விஸ்வநாதன், பட்டியல்படி சவுந்தரபாண்டியன், அண்ணல் தங்கோ, இந்த மாதிரி முக்கியமான ஆட்களெல்லாம் கலந்து பேசி தமிழர் கழகம்னு பேர் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. குலதேச கட்சியில் இருக்கிறவங்க. சரி, இந்த செய்தி பெரியாருக்கு போகுது. இது காலையில் நடக்கிற நிகழ்ச்சி. அவர் உடனே இந்த ஏபி ஜனார்த்தனம் சொன்ன பாருங்க, அவர் தெலுங்கர், வேலூர். சின்னராஜன் இப்போ அதில் போட்டிருக்கிற சிற்றரசன் சொன்ன அவரும் தெலுங்கர். அவர் ராஜு, இந்த ராஜாவோட ராஜுக்கள் இருக்காரு, அது மாதிரி ஒரு ராஜுன்னு ஒரு கேஸ்ட். இந்த 2 பேரையும் கூப்பிடுறாரு ஈவேரா பெரியார். சரி, கூப்பிட்டு அண்ணாவை போய் கூட்டிகிட்டு வச்சுட்றாரு. கூட்டிகிட்டு வர சொல்லி என்ன எல்லாம் ஜெயவீரபாண்டியனை தலைவரை போட்டுருவோம்னு ஒரு கருத்து இருக்குது அவங்கள்ட்ட. நான் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன் நாடார். என்ன எல்லாம் பல்ல குத்துக்கிறாங்களாம்ல ஜெயவீரபாண்டியனுக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு என்ன சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவருடைய செல்வாக்கை சிபி சிற்றரசு, ஏபி ஜனார்த்தனம் இவங்களுடைய எல்லாம் கலந்து பேசி, மற்ற தோழர்களெல்லாம் கலந்து பேசி, நம்ம பெரியாரைத்தான் தலைவராக்கணும், தமிழர் கழகம்னு வச்சா எப்படி பெரியாரை தலைவராக்குறது, காலுக்கு செருப்பு இல்லை, செருப்பு தான் கால், செருப்புக்கு கால். கட்சிக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஆளை தேர்வு செய்யலை, ஆள் தலைவரை தெரிஞ்சுட்டு கட்சிக்கு பேர் மாத்துறாங்க. ஆக இதுக்கு பேரே அண்ணாதுரை தீர்மானம்னே இது இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த தீர்மானமே அந்த திராவிடர் கழகம் தமிழர் கழகம்னு வச்சதை மாற்றி திராவிடர் கழகம்னு பேர் மாற்றின தீர்மானம் அண்ணாதுரை தீர்மானம். அது அந்த ரெக்கார்ட்லேயே அண்ணாதுரை தீர்மானம்னே பதிவாயிருக்கு. அவர் தான் இந்த திராவிடர் கழகம்னு மாற்றுறது. ஆனால் அப்போ அண்ணா நீதி கட்சிக்காரங்களை அறிக்கை மூலமாக அவருக்கு பேசியிருக்கிற பேச்சு கடுமையான பேச்சு, நீதி கட்சிக்காரங்க விமர்சனம். அண்ணா ஆமாம், கடுமை விமர்சனம் பண்ணுவார், கடுமையாக பண்ணியிருக்காரு. சரி, பேசியிருக்காரு. அதில் புத்தகம்லாம் இருக்கு. நீதி கட்சியினுடைய ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் நாங்கள் நீதி கட்சி வழி வந்தவங்க எங்கள் பாரம்பரிய நீதி கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறாங்க. வெக்கம் இல்லாமல் சொல்ல அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதி தமிழர் அல்லாதாருங்கிறத ஒற்றுமை இருக்கு. தமிழர் அல்லாத ஒரு ஒற்றுமை வந்தது. இங்கே முதலமைச்சரான ஆந்திராவில் கொண்டாடுறாங்கல்ல, என்ன பாசம் இருக்குல்ல. அப்புறம் நம்ம கேணத்தனமாக நம்ம இருக்கிறோம். தமிழர்கிட்ட ஒற்றுமை இல்லை, தமிழ் தேசிய தலைவர்கள்ட்டையும் ஒற்றுமை இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா. நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசிய தலைவர்கள்ட்டீங்க நமக்கு அடிப்படை லட்சியம் தமிழர்களுக்கு ஒரு இறையாண்மை உள்ள ஒரு அரசு அமையணும். சரி, அது நமக்கு லட்சியம். கட்சிகளில் சின்ன ஒரு இறையாண்மைக்கு மாறுபாடு இல்லாத சில கொள்கைகளில் மாறுபாடு இருக்கலாம்.
ம் 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 இப்போ ஒருத்தன் ஆத்தியனாக இருக்கலாம், ஒருத்தன் நாத்தியனாக இருக்கலாம். ம் இருக்கலாம். செயல்பாடுகளில் ஏதாவது சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ம் ம் அந்த வித்தியாசங்களெல்லாம் பொருட்படுத்தாமல் ம் பொதுவான முறையில், ம் ஏன்னா தமிழர்கள்ங்கிற இனமே தமிழ் மொழியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வடக்கே இருக்கிறவன் காங்கிரஸ்காரன் இருந்தாலும் சரி, ம் அவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் தமிழர்ன்ற இனமே இருக்கக்கூடாது, இந்த மொழியே இருக்கக்கூடாது, அழிஞ்சு போகணும் அப்படின்னு முடிவு கட்டி தான் ஆட்சியை நடத்துகிறாங்க. ம் இதுக்கு திராவிடம் தோண போகுது. இவங்க என்னமோ பெரிய இது மாதிரி எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுகிறது, ஆளுங்கட்சியாக இருந்தால் இப்போ என்ன, இப்போ இவங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்குது? நாளைக்கு போய் இப்போ பிஜேபியோட உடன்பாடு வச்சுக்கிற மாட்டாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் ம் ம் இவனும் சேராதவங்களா? ம் ஏற்கனவே சேர்ந்து இப்போ அமைச்சர்களாக இருந்தவங்க தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். திமுக பிஜேபியோட சேரலையா? ம் சாணக்கியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜவல்லச்சேரியை கூப்பிட்டு தான் 67 ஆட்சி அமைச்சிங்க. ம் எப்படி ஆட்சி அமைச்சிங்க? சரி, இப்போ இதுக்கு இந்த தமிழ் தேசிய தலைமைகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். ஒற்றுமை வரணும். இந்த பொது பிரச்சனையிலையாவது ஒரு போராட்டம் ஒருத்தர் நடக்கும், சீமான் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கும் அந்த இது பத்தாது, மெச்சூரிட்டி பத்தலை. எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு எல்லாரையும் நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இது வேணும். அதனால ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். இப்போ மணியரசன் அவரும் ஓரளவுக்கு ஒன்றா இருக்காங்க. வெறும் தேர்தல் நிற்கலைங்கிற மாதிரி உள்ளவர் அவர், அதுக்கு எந்த குழு அதில் வேறுபாடு இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றா இருக்கு. அது அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மாதிரி மற்றவங்களும் ஒரு பொது பிரச்சனைகள் ஒன்று சேரணும். ஒன்றா சேரணும். வடநாட்டுக்காரன் பூந்துட்டாங்க இல்லையா? அது சேவ் பண்ணிக்க போனால் அங்கே டெல்லியிலேருந்து தான் இருக்கேன், கடை வச்சுருக்கேன். ரொம்ப கூட சேவிங்களை அவங்க தாங்க இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் திமுக விட்டு விலகிட்டீங்க. நான் 63 விலகிட்டேன். 63 விலகிட்டீங்க. இது நடந்தது 69க்கு அப்புறம் இல்லை. ம் ம்